நம்ம தமிழகத்தின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முக்கியமான அதிகாரிகள் இப்படி எல்லாருக்குமே முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு, பரபரப்பு தகவல் ஒன்று அவர் வெளியிட்டிருக்காரு. இதனால ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அம்மா உணவகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு, அதிரடியாக பல மாற்றங்கள் செய்யப்பட்டு, நல்ல தரமான சுவையான உணவை கம்மியான விலைக்கு மக்களுக்கு தரத்துக்கான அந்த ஏற்பாடு வேலைகள் எல்லாமே பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அம்மா உணவகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட இந்த அதிரடியான ரூல்ஸால் இப்போ கம்ப்ளீட்டாக அம்மா உணவகம் யாரும் எதிர்பாராத விதமாக மாற இருக்கு. முக்கியமாக இப்படி யாருமே யோசிச்சதில்லை அப்படின்னு ஏழை எளிய மக்கள் எல்லாருமே அம்மா உணவகத்தை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு உத்தரவு முதல்வர் விஜய் அவர்கள் அவர் பிறப்பிச்சிருக்காரு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமாக அதிகாரிகள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே இப்போ கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த அதிரடியான உத்தரவு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகம் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறமா மாநகராட்சி, இப்படி ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்டு, இப்படி மக்கள் எல்லாருமே அதிகமாக நடமாடக்கூடிய அந்த பகுதிகளில் கம்மியான விலைக்கு ஏழை எளிய மக்கள் எல்லாருமே தரமான நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இப்போ ஏற்கனவே அம்மா உணவகம் 2.0 அம்மா உணவகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும், முக்கியமாக அமைச்சர்கள் அவங்க எல்லாருக்குமே கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே உங்கள் தொகுதிகளில் இருக்கக்கூடிய அம்மா உணவகம், எத்தனை அம்மா உணவகம் இருக்கோ அந்த அம்மா உணவகம் எல்லாத்துலேயுமே மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி கண்டிப்பாக அங்கே அதிரடியான எதிர்பாராத விசிட் கொடுக்கணும். அங்கே போய் உணவு தரம் எப்படி இருக்குது, சாப்பாட்டு தரம் எப்படி இருக்குது, மக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கா, சுத்தமாக இருக்கா, அங்கே அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஃப்ரிட்ஜ், இன்னும் அவங்க யூஸ் பண்ணுற கிரைண்டர், அந்த அடுப்பு, இப்படி எல்லாமே சுத்தமாக இருக்கா, மக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அம்மா உணவகம் சரியாக செயல்படுதா அப்படின்னு ஒவ்வொரு தொகுதிகளிலுமே இருக்கிற தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இன்னும் தோல்வி அடைஞ்ச தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் கூட இருப்பாங்களே, நீங்கள் கூட உங்களுடைய தொகுதிகளில் இருக்கிற எல்லா அம்மா உணவகத்துக்கும் அதிரடியான விசிட் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற விசிட் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும். அதிரடியாக போய் அங்கே இருக்கிற அந்த தரம், சுவை சுத்தமாக இருக்கா, மக்கள் எல்லாருமே அவங்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதுவாக இருக்கா அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 2 வாட்டி நிச்சயமாக அம்மா உணவகத்தை சரி பார்க்கணும். சரி பார்த்து அதற்கான ஆய்வு ரிப்போர்ட்டை தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற உத்தரவை முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம், முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறமா அம்மா உணவகத்தை அவங்க அதிரடியாக ரெடி பண்ண போகிறாங்க, புதுப்பிக்க போகிறாங்க. இனிமேல் மக்கள் எல்லாருக்குமே தரமான சுவையான சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சா கூட எத்தனை நாளைக்கு கிடைக்கும், எத்தனை நாட்கள் இது நடக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2-3 மாதம் நல்லா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அம்மா உணவகம் பழைய நிலைமைக்கு தான் போகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்க இந்த அதிரடியான அறிவிப்பால் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த தொகுதி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே நிச்சயமாக அந்த மாவட்டங்களில் இருக்கிற அம்மா உணவகத்துக்கு போய் அங்கே எப்படி இருக்குது, எல்லாமே சரியாக நடக்குதா அப்படின்னு அதிரடி ஆய்வு நிச்சயமாக நடத்தணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் போட்டிருக்க இந்த அதிரடி உத்தரவால் நிச்சயமாக 2-3 மாதத்துக்கு மட்டும் கிடையாது, முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த அதிரடியான விசிட் கண்டிப்பாக நடக்க இருக்கு. ஸோ இதனால் அம்மா உணவகத்தில் வேலை பண்ணுறவங்க எல்லாருமே பயபக்தியுடன் அவங்க செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையுமே நிச்சயமாக ஒழுங்காக செய்வாங்க. இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள், வேலை பண்ணுறவங்க, கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறவங்க, திடீர் பயணம் பண்ணுறவங்க, பஸ்ஸில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கம்மியான காசு எடுத்துக்கிட்டு வெளியே வர்றவங்க, இப்படி இவங்க எல்லாருக்குமே 5-10 ரூபாய்க்கு வயிறு நிறைய ருசியான சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படின்னா நிச்சயமாக அது அம்மா உணவகம் அதால் மட்டும்தான் முடியும். அதனால் என்னென்னைக்கும் அம்மா உணவகத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்லபடியாக சீராக நடக்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அதிகாரிகள், முக்கியமாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே இதை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இதை கேட்குறப்ப ஏழை எளிய மக்கள் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நிரந்தரமாக அவங்க கம்மியான செலவில் நல்ல வயிறார நிறைவாக ஒரு ருசியான சாப்பாடை நிச்சயமாக எப்பயுமே சாப்பிட முடியும் அப்படிங்கிறத முதல்வர் விஜய் அவர்கள் நிச்சயமாக அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நேற்று பார்த்தீங்கன்னா அமைச்சர் அருண்ராஜ் அவர் அதிரடியாக ஒரு அம்மா உணவகத்துக்கு அவர் விசிட் பண்ணியிருக்காரு. அங்கே போய் இருந்த ஒரு சில பொருட்கள் எல்லாமே ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி சமைக்கிறீங்க அப்படின்னு அவங்க எல்லாரையுமே அதிர வைக்கிற மாதிரி ஒரு அதிரடி விசிட் கொடுத்து அங்கே இருந்த அதிகாரிகள் எல்லாரையுமே கொஞ்சம் மிரட்டி விட்டுருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் நேற்று அங்கே வேலைக்கு வராமல் 2-3 பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் என்ன காரணத்துக்காக நீங்கள் வேலைக்கு வரல அப்படின்னு விசாரித்து இதே நிலைமை அவ்வப்பொழுது தொடர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் எல்லாரையுமே ரத்து பண்ண முடியும், பணியிடை நீக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் அருண்ராஜ் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்காரு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் அம்மா உணவகத்தை ஏதோ துவங்கணும் ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு கவனம் விட்டுட்டாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து காலத்துக்கும் அம்மா உணவகம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் போட்டிருக்க இந்த அதிரடியான உத்தரவை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். பாய்லரு பாய்லர் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். எழுதி கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கோம். இது ஜோனில் கொடுத்துருக்கோம். இதுலேயே வச்சுக்கோங்க சார். அது அங்கே கேஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு மெயினில். அது ரிப்பேர் ஆனதுனால இதில் யூஸ் பண்ணிக்கோங்க சார். அது கேஸ் டைம் தான் சார். அது ரிப்பேர் ஆகிட்டு சொல்லு. இது சிங்கிள் ஸ்டோன் தான் சார் எல்லாமே செய்யணும். இன்னைக்கு இதில் தான் சார். இது கேஸ் லைன் வருதா? இதில் வருது சார். இதில் வருது சார். ஆமாம் சார். இதுக்கு வந்து அங்கே பைலர் இருந்து வருது சார். இது வந்து ஸ்டவ் வரும். ஆமாம் சார். இது இட்லி பைலர் சார். இது ரிப்பேர். ஆமாம் சார். ஸ்டவ்வில் தான் சார். இட்லி போடுறேன் சார். பொங்கல் போடுறேன். சாம்பார் இன்னைக்காக இட்லி போடுறேன். இது என்னது? இது என்னது? இட்லி மாவா? எப்போ இட்லி மாவுமா? காய்கறிலாம் இதெல்லாம் குப்பெல்லாம் இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. காலையில் 5 மணிக்கு வருவோம் சார். 1 மணிக்கு வந்தாலும் 9 மணிக்கு இன்னொரு 1000 பேர் சார். இந்திய டெய்லி ஓபியில் வருவாங்க சார். ஒரு நாளைக்கு வருவாங்க. இதில் தான் சார். ஆமாம், இதில் டோக்கன் நம்ம போடுறோம் சார். இவ்வளோ டோக்கன் இவ்வளோ போயிருக்கு சார். அதுதான் இவ்வளோ இட்லி போயிருக்கு, இவ்வளோ இதுதான் போயிருக்கு. அதில் சூடாக இருக்கும். பார்த்து சூடு வெளில வந்துட்டுங்களா? சரி சார். பொங்கல் தான் போயிடுச்சு. பேர் தான் பொங்கல் சாப்பிடுவோம். ஒரு 8000 பேர் வராங்க. நல்லா உங்களுக்கு ஃபெசிலிட்டி நிறைய பேர் சாப்பிடுவோம். டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வாங்குறீங்க? நாங்கள் புக் பண்ணோம் சார். புக் பண்ணால் உங்களுக்கு ஸ்டோர் கம்மலாம் எடுத்து ஸ்டோர் மூலம்